ஸ்ரீ குருப்பியோ நமः. ஜெய் புவனேஸ்வரி. உத்தியதினத்யுதிபிந்திகிரீட்டாம் துங்ககுசாம் நயனத்ரயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குசபாசாபீதிகராம் பிரபஜே புவனேஷிம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வர்யை நமः. ஜெய் ஸ்ரீராம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சதீஷ் ஆச்சாரியாவின் நமஸ்காரங்கள். சந்திரனின் நட்சத்திர சாரமான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல நபர்கள் யார், என்னைக்கு காரியத்தை துவக்கலாம், நல்ல காரியத்தை எல்லாம் துவக்கலாம், யாரை அவாய்ட் பண்ணணும் லைஃப்பில்? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் எது தொடங்கினாலும் அனுகூலமாக இருக்கும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர நாட்களில் அவர்கள் எது தொடங்கினாலும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதுலேயே இன்னொரு 3 நட்சத்திரமும் சொல்கிறேன். உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்தையும் அவங்க செலக்ட் பண்ணி இந்த நட்சத்திர நாட்களில் அவங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இப்போது ஒரு சூழ்நிலையில் இவங்க போயிட்டு இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக நடக்கணும், ஒரு விஷயம் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் அவங்க லக்ஷ்மி தேவியும் இல்லை ஐயப்பனையும், அது அப்படி இல்லைன்னா பக்கத்தில் சங்கரநாராயணன், அர்த்தநாரீஸ்வரர் இந்த தேவதைகளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த தேவதைக்கு உண்டான மந்திரம், இப்போ ஐயப்பன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சுவாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லலாம். அதை சொல்லிவிட்டு ஐயப்பனை நினச்சிட்டு இந்த நட்சத்திர நாட்களில் சொல்லிவிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அந்த டைம் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது, ரொம்ப லாபகரமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அன்னபூர்ணி தேவி, பூதேவி, ஸ்ரீ பிரம்மன் இவங்க 3 பேர், இந்த 3 தேவதைகளையும் வணங்கினார்கள்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு இது ஜென்ரலாக சொல்கிறது. ஒரு லாபகரமான விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வரேன். அவங்க மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் எது செஞ்சாலும் லாபகரமாக இருக்கும், கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். அந்த லாபகரத்தில் அவங்களுக்கு அதிகமாக ஒரு கையில் ஒரு சிம்பிள் வச்சுக்கணும், அவங்க ஒரு டிபி மாதிரி மொபைலில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது மானோட கொம்பு இருக்கும் பாருங்கள், 2 இருக்கும் மான் கொம்பு. அந்த ஒரு கம்பெனி விளம்பரம் கூட அது இருக்குது, லூயிஸ் பிலிப்பா ஏதோ ஒரு அது சம்திங் ஏதோ ஒரு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கம்பெனி பிராண்ட் நேம். அந்த ஷர்ட்லலாம் பார்த்திங்கன்னா 2 மான் கொம்பு இருக்கும், டிஷர்ட்லலாம் பார்த்துருப்பேன். ஸோ அந்த மான் கொம்பு சிம்பிள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மான் கொம்பு, ஸ்வஸ்திக், அப்புறம் ஹேண்ட்ரம்னா உடுக்கை, இந்த 3த்தையும் அவங்க கையில் வச்சு அந்த மாதிரி இந்த ஒரு சிம்பிள்லாம் அவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல அனுகூலமான லாபகரம் அவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக அது இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க அன்னபூர்ணி தேவியை ப்ரையாரிட்டியாக காசி அன்னபூர்ணி தேவியை நினச்சிக்கணும். இல்லை ஒரு வாட்டி அவங்க காசி அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அப்படியே அவள் அன்னபூர்ணி அன்னத்தை தான் கொடுப்பான்னு கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் காசி அன்னபூர்ணி சம்பத்துகளே அள்ளி கொடுத்துருவான். ஏன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. ஸ்ரீ ரோகிணி நட்சத்திரத்துக்கும் ஹஸ்தம் அப்புறம் திருவோணம், காசி அன்னபூரணி, அதுக்கப்புறம் பூதேவி, ஸ்ரீ பிரம்மர் இந்த இடத்துக்கு அவங்க போகலாம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க நம்ம பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரர் கோவில், அந்த வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு நித்தியப்படி எவ்வளோ டைம் முடியுமோ அடிக்கடி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக முடியும். நீங்கள் இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு தொழிலோ இல்லை உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கல, இல்லை ஒரு அடுத்த லெவல் போஸ்டிங்க்கு நான் போகலை அப்படின்றவங்க கூட இந்த பூந்தமல்லியில் இருக்க வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் யாரை நம்பக்கூடாது, இதுதான் மெயின். இதெல்லாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதிலே யார் நீங்கள் நம்பக்கூடாது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க கூட தெரியும். இப்போ எல்லோரும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஃப்ரெண்டே நமக்கு எதிரியாக மாறுறான்.
திடீர்னு. ஏன்னா அவனோட சூழ்நிலை அந்த மாதிரி. அவனையும் சொல்லி பிரயோஜனம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளையும் சொல்ல முடியாது. நம்மள சொல்லணும்னா என்ன, நமக்கு வந்து நம்மளுடைய கர்மா இதை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால் நீ யாரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் இவர்களால் உங்களுக்கு என்றைக்குமே உங்களுக்கு நஷ்டம் தான். இவங்களால உங்களுக்கு லாபம்ன்றது எதுவும் கிடையாது. இவங்க வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஒரு இப்போ வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு குருவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களால் உங்களால் இவங்க பெனிஃபிட் அடைவாங்களே தவிர அவர்களால் நீங்கள் பெனிஃபிட் அடைய மாட்டீர்கள். இது உண்மை. இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேளை நான் சொல்கிறேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஒரு வேளை பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஓட்டி பாருங்கள். ஜஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துல நீங்கள் லேக் ஆனீங்க, எந்தெந்த இடத்துல அவங்க பெனிஃபிட் ஆனாங்க, உங்கள் மூலிமா அவங்க என்ன பெனிஃபிட் ஆனாங்க, அப்படியே ஒரு சீக்வன்ஸாக ஒன்று ஒன்றா நீங்கள் பாயிண்ட்டை அப்படியே யோசித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த இடத்துல விஷயம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஒரு பியூட்டி என்னென்னா, நான் இப்போ உங்களுக்கு எதிரி இது வந்து வேண்டான்னு சொல்கிறேன் பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இருப்பாங்க. வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உண்மை. நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து அதை சொல்லுவேன் கரெக்டாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க தான் வந்து பெரிய லெவலில் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியாது அது. ஏன்னா உங்கள் மூலிமா தான் அவங்களுக்கு காரிய சித்தி நடக்குது. நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற இந்த நட்சத்திரக்காரர்கள் யாராச்சும் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கிட்ட போயிட்டு அவங்களுக்காக இது நடக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். இது நடக்கலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இது நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் அவங்க வந்து உங்களுக்காக ஏதாச்சும் போய் வேண்டிட்டாங்கன்னா 0 தான், ஒன்றுமே நடக்காது உங்களுக்கு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், நீங்கள் ராகு பகவானை வந்து எப்பயும் வந்து ராகு பகவானும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பார். அதனால் என்னென்னா அடிக்கடி வந்து நாகக்கன்னிகா மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் நாகத்துக்கு வந்து சர்ப்பம் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இப்போ எல்லா கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த சர்ப்பம் தனியாக ஆலமரத்துக்கு அடியில் இருக்கும். நம்மளே போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா, ஏன்னா ராகு உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பார் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒன்று பெருசாக இது இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் சில தேவதைகள்லாம் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் வேண்டுதல் வந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜருக்கு பெருமான்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. ஏன்னா வந்து அந்த தேவதை உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. அதேமாரி நரசிம்மர்கிட்ட நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்காது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பைரவர் கால பைரவருக்கு உங்களுக்கு நிறைய நடக்கும். ஆனால் ஸ்வர்ண பைரவராக எங்கே பிரதிஷ்டை ஆகிருக்கோ அந்த ஸ்தலத்தில் போயிட்டு நமஸ்காரம் வச்சுட்டு வரலாம். ஏன்னா எல்லா தேவதைகளுக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும், பிரணாம்ஸ் வச்சுட்டு வர வேண்டியது தான். மற்றபடி வேண்டுதல்கள் இந்த தேவதைகிட்ட வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து வேண்டிட்டு நடக்கலைன்னா நமக்கு மனசு கஷ்டமாகும். அதனால் இந்த தேவதைகள்கிட்ட எந்த வேண்டுதலையும் வச்சுக்காதீங்க. வேண்டுதல் நீங்கள் வைக்க வேண்டிய தேவதைகள்லாம் யாருன்னா ஸ்ரீ அன்னபூரணி, பூதேவி, ஸ்ரீ பிரம்மன், அதுக்கப்புறம் காலபைரவர், முருகன், குபேரன், இவர்கள்கிட்டலாம் வந்து நீங்கள் அதிகமாக வேண்டுதல் வச்சிங்கன்னா நடக்கும். அதேமாரி ஆதிசேஷன், ராகு தான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். அதே சமயத்தில் ஆதிசேஷன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் ஆகிடும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி, ஐயப்பன், சங்கர நாராயணன், அர்த்தநாரீஸ்வரர், இவர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அனுகூலமாக இருக்க தேவதைகள். அதனால் இந்த தேவதைகளெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த தேவதைகள்லாம் பார்த்து நல்லா உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய குருநாதர், இல்லை உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் யாராக இருந்தாலும் அவர்கள்கிட்டயே கேட்டுக்கிட்டு அந்த மந்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கி அதை ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். இது மட்டும் யார் வேண்டான்னு சொன்னனோ அதை மட்டும் இது நோட் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர்களால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சுபம்.
இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நட்சத்திரத்தை பற்றியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு மேலும் வேறு ஏதாச்சும் தகவல் வேணும், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், இல்லை தனிப்பட்ட விசேஷ நாட்கள், உங்களுக்கு எந்த அனுகூலமான நாட்கள், எந்த நாட்களில் ஹோமம் பண்ணலாம், எந்த நாட்களில் வீட்டில் பூஜை பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தனியாக. உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து தெரியப்படுத்துகிறேன் நான். நன்றி, வணக்கம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் ஸ்ரீராம்.